முந்தா நேத்து நைட்டு, அதாவது சண்டே 10:30 மணி போல, ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் 20 வயசு இருக்கும். அவங்க ஃப்ரெண்டோட வந்து கார்ல இருந்திருக்காங்க. கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பேக் சைடுக்கு பின்னாடி. அப்போ 3 அ அ பசங்கன்னு சொல்லக்கூடாது அவங்கள, அரக்கனுங்கன்னு சொல்லணும். அவங்க 3 பேரும் அந்த பொண்ண வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி இருக்காங்க. ஆக்சுவலா இத வந்து நம்ம என்ன சொல்றது, எவ்ரி இயர் இந்த டாபிக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. எவ்ரி இயர் நம்ம இத பத்தி பேசுறோம். ரொம்ப என்ன சொல்றது, சில சமயம் கோவமாவும் வருது. இது இது ஒரு பக்கம் நம்ம வந்து கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து சர்வதேச அளவுல வந்து கிரிக்கெட் மேட்ச்லலாம் சாதனை பண்ணிட்டு இருக்கிற அந்த டாபிக்க பேசிட்டு இருக்கிற இதே சமயத்துல, இந்த மாதிரி அ இது இப்ப பேசுறமேன்னு நெனைக்கும்போது, என்ன சொல்றது, கோவமா வருது. நான் இன்னைக்கு ஆக்சுவலா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அவங்க விக்டரிய பத்தி பேசணும்னு நெனச்சேன். ஆனா ஆப்போசிட்டா வந்துட்டு நான் உட்காரும்போது இந்த நியூஸ் தான் வருது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. ஆக்சுவலா ரொம்ப கோவமாவும் வருது. நம்ம என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சண்டே அன்னைக்கு ஒரு 10:30 மணி போல ஒரு பொண்ணு 20 வயசு பொண்ணு, அவங்க பேரெல்லாம் வேண்டாம். அவங்க ஃப்ரெண்டோட அவங்க வந்து கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் பேக் சைடில். அது வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சைடு இருந்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் பீலமேடு எனக்கு எல்லாமே அத்துப்படி. எனக்கு வந்து அந்த பசங்க அரெஸ்டான துடியலூர் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா தான். ஆனால் அங்கே ரொம்ப வெளிச்சமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பேக் சைடில் வந்து பயங்கர கொஞ்சம் ஷேடியாக இருந்திருக்கு போல இருக்கு. இவங்க ஃப்ரெண்டு கூட காரில் உட்காந்து பேசியிருந்திருக்காங்க. அப்போ இந்த 3 பசங்க பேர் வந்துட்டு தவசி, கார்த்திக் அண்ட் காளீஸ்வரன். எனக்கு அவங்க பேரை கேட்டதுமே அப்படி ஒரு கோபம் வருது. அவங்க வந்துட்டு முதல்ல இந்த 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா குடிச்சிருக்காங்க. வெளியில் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு காரை எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து அதில் ஒரு பையன் வந்துட்டு கல்லை தூக்கி எரிஞ்சிருக்கான். எரிஞ்சதும் அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் கத்தி எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பையனுக்கு 21 வயசு தான். அதில் வந்து அவங்க 2 பேரும் அண்ணா தம்பியாம். ரொம்ப கேடுகட்ட கேவலம். சிவகங்கையிலேருந்து வந்திருக்காங்க போல இருக்குது. ஒருத்தர் மதுரையிலேருந்து போல இருக்குது. ரொம்ப கேட்கவே கொடுமையாக இருக்குது. அவங்க வந்துட்டு கத்தியை வச்சு அந்த பையனை இது பண்ணிவிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு ஷேடி ஏரியாவில் போயிட்டு பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பையன் உடனே சுதாரிச்சுட்டு நம்பர் 100க்கு கால் பண்ணி அதுக்குள்ளே போலீஸ் எல்லாம் திரண்டுருச்சு, பயங்கரமாக திரண்டுருச்சு. எல்லா இடத்துலையும் தேடுதல் வேட்டை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எங்கே போச்சு அப்படின்னு தெரில. ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் தேடியிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணே ஒரு 4:30 மணி போல் வெளியில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கு, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து துடியலூருக்கு அதுக்குள்ளே இந்த பசங்க வந்துட்டு ஆல்ரெடி மர்டர் கேஸு, தெஃப்ட் கேஸு. இவங்க வந்த பைக்கே திருட்டு பைக்காம். என்ன நடக்குது ஒன்றுமே புரியல எனக்கு. வந்து ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க, ஒரு மெயினான ஸ்பாட்டு. எல்லா அரசியல் தலைவர்களும் வர்ற ஸ்பாட் அது. ரொம்ப ஒரு மாதிரி அத்தனை இதுவாக இருக்கும், ஒரு மாதிரி பார்ஷாக இருக்கும் அந்த ஏரியாவே, அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏரியா. எப்படி இவங்களுக்கெல்லாம் தைரியம் வருது? அதே மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் வேதனையாக இருக்குது. எல்லாரும் வந்துட்டு அந்த பொண்ணு ஏன் வந்து அந்த டைமுக்கு 3 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேசுங்க நீங்கள். இப்போ வந்து அந்த பொண்ணு என்ன மனநிலையில் இருக்கும், அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன மனநிலையில் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அவங்க என்டையர் ஃபேமிலி என்ன ட்ராமா அண்டர்கோ பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு இது வந்து லைஃப் லாங் ஒரு ட்ராமா. ஈவன் நமக்கு ஏதாவது சின்னதாக நம்ம பஸ்ஸில் போனாலோ யாராவது பாலியல் சீண்டல் பண்ணினாலே நமக்கு ஒரு 3-4 நாள் தூக்கம் வர மாட்டேங்குது. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையேன்ட்டு. இந்த மாதிரி சில சமயம்லாம் இருக்குல்லங்க, சில சமயம்லாம் இந்த அரேப் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி நட்டு ரோட்டில் வச்சு இவனுங்களெல்லாம் வந்து ஏதாவது பண்ணணும். அப்படி கோவம் வருது எனக்கு வந்துட்டு. சரி, சும்மா நம்ம வந்துட்டு சட்டம் நான் அது எல்லாமே அதுக்கு தகுந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டும் எடுக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உடனே வந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 3 பேரையும். அவங்களுக்கு கட்டாயம் அவங்க லைஃப் லாங்காக வெளியில் வர முடியாது, அதெல்லாம் எனக்கும் புரியுது. இருந்தாலுமே சட்டம் வந்து இன்னும் கடுமையாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரீரைட் பண்ணிடணும், எழுதிடணும்.
இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து நீ பாலியல் வன்முறை பண்ணனா அடுத்த நிமிஷம் ஹேங்குன்னு சொல்லி ஒரு எழுதிடணும். அப்போ தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பயம் வரும். இதெல்லாம் இல்லாட்டினா இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி இந்த பொண்ணு இன்னொரு 1 வருஷம் கழித்து நம்ம திருப்பி இதே மாதிரி உட்காந்து இதே மாதிரி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். எங்கே போயிட்டுருக்கு உலகம்? ரொம்ப ரொம்ப மனசுக்கு நான் இன்றைக்கி வந்து அந்த பொண்ணுங்களோட எல்லாம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வந்து வின் பண்ணிட்டாங்க, அதை பற்றி பேசணும், அவங்களோட சாதனைகளை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு உட்கார்ந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து வேறு விதமாக பேசுகிற மாதிரி வச்சுட்டாங்க. உண்மையாகவே அந்த பொண்ணோட மனநிலைமை யோசிச்சு பாருங்கள், அந்த பையன் கூட இருந்த ஃப்ரெண்டோட மனநிலைமை யோசிச்சு பாருங்கள். இது லைஃப் லாங் ட்ராமா. என்ன நடக்குதுன்னே தெரிலங்க. இது வந்து இது மாறுமா? இது மாறணும். இது அதே மாதிரி இந்த டாஸ்மார்க், கீஸ்மார்க் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் எடுத்து மூடணுங்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்துட்டு. ஒன்றும் வார்த்தைகளே இல்லைங்க. சாரி, நான் ரொம்ப கோவப்பட்டு எதையாவது வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தேனாக்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.